இனிய வணக்கம். புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்திலே 6வது திருக்குறள். உறுதொரு உயிர் தடிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் அப்படின்ற ஒரு அருமையான குறள் தான். இது நம்ம முதல்ல தோள்கள் எவ்வளவு, அவளுடைய தோள்களின் தன்மையை சொன்ன வள்ளுவர் இந்த இடத்துல அந்த காதலியுடைய தோள்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார். அந்த தோள்கள் அமிழ்தினால் ஆக்கப்பெற்றனவோ. தோல்னா நமக்கு சத எலும்பு இதெல்லாம் தானே இருக்கும். ஆனா என்னுடைய காதலியினுடைய தோள்கள் அமிழ்தினால் ஆக்கமுற்றன போலும். ஏன்னா நான் அவள் தோள்களை அப்படி சாயும் பொழுதும் அவளை அணைக்கும் பொழுதும் என்னுடைய அந்த உயிர் தழைக்கிறது, எனக்குள் நீட்சி பெருகுகிறது, எனக்குள் ஒரு சொல்லொன்னா ஆனந்தம் எழுகிறது. அதை நான் சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம தமிழர்கள் ரொம்ப அழகா அகம் புறம்னு வச்சாங்க. இந்த அகத்தே நிகழ்வதை யாரிடமும் விளக்க முடியாது. ஆனால் அதையும் ஒரு நாகரீகமாக, நயமாக, அந்த இலக்கிய இன்சுவையுடன் சொல்லுவது என்பது தான் இலக்கிய அறிவு. அதைத்தான் வள்ளுவர் இங்கே பண்றார். என் அழகிய அந்த காதலியினுடைய அந்த தோள், நான் சாய்கிறேன், எனக்குள் நீட்சி வருகிறது, என்னுடைய உயிர் தடைப்பது போல நான் உணர்கிறேன். அந்த தோள் நிச்சயமாக உயிர் தரும் அமிர்தத்தால் ஆக்கம் உற்றிருக்க வேண்டும். அதனால தான் அந்த சுகத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்வது எண்ணி வியக்கத்தக்கது. இந்த நாள் இனிய நாளாக. இதை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.